Ladies and gentlemen, welcome back. 1993 ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸ். தவறு செய்தவன் யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான் போராடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ புரூஸ் வில்லிஸ். குடிபோதையில கார் ஓட்டி ஒரு ஆளை கொலை பண்ண குற்றத்திற்காக தன்னோட போலீஸ்கார நண்பனை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட நேர்மையான ஆளை ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வெறுத்து ஒருக்குது. ஒரு நாள் இவரும் இவர் அப்பாவும் குற்றவாளியை சேஸ் பண்ணி பிடிக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகி நம்ம ஹீரோவுக்கு அடிபடுது. ஆனா அந்த குற்றவாளி இவரோட அப்பாவை சுட்டு கொண்டுட்டு ஓடிட்டான். உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு அப்பாவை பிடிச்சி இவன் தான் கொலைகாரன்னு சொல்றாங்க. ஆனா புரூஸ் வில்லிஸ் இதை நம்பல. ஒரு பக்கம் இவரை டீப்ரமோஷன் பண்ணி வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துறாங்க. துரோகம் பண்ண போலீஸ் டிபார்ட்மெண்ட் நினைச்சு இவரு குடிக்கிறாரு. கூட வேலை செய்யற பொண்ண பல்லு விளக்குற பிரஷ் மாதிரி விலக்கி துப்புறாரு. ஒரு கடத்துல அவளே இவருக்கு பெரிய ஆபா வைக்கிறா. இன்னொரு பக்கம் ஒரு சைக்கோ பொண்ணுங்களை கொலை பண்ணி ஆத்துல தூக்கி போடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்தாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் ட்விஸ்ட வச்சு அந்தர் பண்ணிட்டாங்க. தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 5.8. நம்ம ரேட்டிங் 6. படம் நல்லா இருக்கு, போய் பாரு. ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸ். பாயும் புலி. 97 ஸ்டார்ஷிப் டிராப்பர்ஸ். ஏலியன்கள் பூமியை தன்னோட கோட்டையாக மாற்ற வாந்தி வரா மாதிரி இருக்கிற மிருகங்களை அனுப்பி மக்களை வேட்டையாடுறாங்க. இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் எல்லா குடிமகனையும் ஏலியன் கூட சண்டை போட சொல்றாங்க. இதுக்காக காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினி இவங்களோட ஃப்ரெண்ட்ஸும். ஏலியனை கொலை பண்ற டிபார்ட்மெண்ட்ல சோல்ஜரா ஜாயின் பண்றாரு நம்ம ஹீரோயினி விண்வெளி பிளைட்டை கண்ட்ரோல் பண்ற பைலட்டா ஜாயின் பண்றா. இவங்க குளிக்க படுக்க தனித்தனி ரூம் எல்லாம் கிடையாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே ரூல்ஸ் தான். லவ் பண்றது கூட இவங்களுக்கு டைம் இல்ல. ஒரு பக்கம் டிஃபரெண்டான ஏலியன் கூட இவங்க சண்டை போட்டு போரில் ஜெயிச்சார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. சிஜி ஒர்க் ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த டைம்ல இது வேற லெவல். ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி வேற மாதிரி இருக்கு. IMDb ரேட்டிங் 7.3. நம்ம ரேட்டிங் 7.4. ஸ்டார்ஷிப் ஸ்டாப்பர்ஸ் போராளிகள். 2008 ரிலீஸ் ஆன ஈகிள் ஐ. கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஒரு பக்கம் இவரை மாதிரியே இருக்கிற இவரோட பிரதர் இறந்து போயிட்டான். இன்னொரு பக்கம் இவரோட அக்கௌண்ட்ல பணம் விழுது. இவர் தங்கி இருக்கிற வீட்டுக்கு வெப்பன்ஸ் பார்சலா வந்துகிட்டே இருக்கு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. போலீஸும் இவரை கைது பண்றாங்க. ஒரு லேடி கால் பண்ணி இவரை தப்பிக்க வைக்கிறா. இவரை மாதிரியே நம்ம ஹீரோயினும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறா. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அந்த லேடி யாருன்னு கண்டுபிடித்து அழித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும், ஆனா தெரியாது. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.6. நம்ம ரேட்டிங் 7.5. ஈகிள் ஐ. இந்த உலகமே டெக்னாலஜியின் கட்டுப்பாட்டில். 2021 எமர்ஜென்சி டிக்ளரேஷன். ஒரு கொரியா பாய் ஃபிளைட் ஹைஜெக் பண்ண போறேன்னு வீடியோ போடுறான். ஆனா யாருமே இதை கண்டுக்கல. ஒரே ஒரு போலீஸ்கார மட்டும் இதை உண்மை என்று நம்பி வீடியோ போட்டனோட வீட்டை செக் பண்ண அங்க ஒரு கொலை பண்ணி போட்டு இருக்கான். உடனே போலீஸ் அவனை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனா அந்த கொரியா பாய் அவாய்க்கு கிளம்பிட்டான். அந்த ஃபிளைட்டை தான் அவன் ஹைஜெக் பண்ண போறான். ஒரு வைரஸ் பவுடரை வச்சுக்கிட்டு அது ஃபிளைட்டுக்குள்ள இருக்கிற டாய்லெட்ல தெளிச்சிட்டான். இதுக்கப்புறம் டாய்லெட் போறவன் கையை கழுவுறவன் எல்லாருக்கும் இந்த பவுடர் வைரஸ் பரவுது. இதுக்கப்புறம் கொரியா கவர்மெண்ட் ஃபிளைட்டுக்குள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸை எப்படி காப்பாற்ற போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் டப்பிங் கேட்குற மாதிரி இருக்கு, சினிமாட்டோகிராஃபி பார்க்குற மாதிரி இருக்கு. IMDb ரேட்டிங் 7. நம்ம ரேட்டிங் 6.4. எமர்ஜென்சி டிக்ளரேஷன். 2016 ரிலீஸ் ஆன லண்டன் ஹஸ் ஃபாலன். பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இறந்ததுனால லண்டன்ல நடக்க போகும் இறுதி மரியாதைக்கு உலக நாடுகள் இருக்கிற எல்லா தலைவர்களும் லண்டனுக்கு வர்றாங்க. பாதுகாக்க பலமா இருந்தாலும் தீவிரவாதிகள் எல்லா தலைவர்களையும் ஸ்கெட்ச் போட்டு தூக்குறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம அமெரிக்கா பிரசிடென்ட்டும் அவரோட பாடிகார்டான நம்ம ஹீரோவும் லண்டன்ல மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தீவிரவாதிகளை அழிச்சு பிரசிடென்ட்டை காப்பாத்தினாரா இல்லையான்னு படத்தை முடிகிறாங்க. ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 5.9. நம்ம ரேட்டிங் 6.4. லண்டன் ஹஸ் ஃபாலன். 2020 ரிலீஸ் ஆன ஷாக் வேவ் 2. தான் உயிரை கொடுத்தாவது அடுத்த உயிரை காப்பாத்துறாரு நம்ம ஹீரோ. ஏன்னா அவர் பாம் ஸ்குவாட்ல வேலை செய்யறாரு. சிட்டில ஒரு இடத்துல பாம்பு வச்சுட்டாங்க. இவர் அங்க போய் அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணிட்டாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு பாம்பு வெடிக்குது. அதுல இவர் மாட்டிக்கிட்டு இவரோட ஒரு கால் பறி போயிடுது. இதனால இவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இதுல கடுப்பான இவர் இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்து எனக்கு ஒரு மயிரும் கிடைக்கல, போங்கடா நீங்களும் உங்க வேலையும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போனவர் தான் திரும்பி வரவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் சிட்டில ஒரு பில்டிங்ல பாம்பு வெடிக்குது. அந்த வெடிகுண்டுல நம்ம ஹீரோ மறுபடியும் மாட்டிக்கிட்டாரு. ஆனா அந்த வெடிகுண்டை வச்சதே நம்ம ஹீரோ தான். போலீஸ் இவரை கைது பண்ணி விசாரிக்கிறாங்க. ஆனா இவருக்கு மண்டையில அடிபட்டதுனால படசை எல்லாத்தையுமே மறந்துட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா இல்ல வில்லனா? ஒரு கெட்டவன் நல்லவனா மாறினா அவனுக்கு பிரச்சனை, அதே நல்லவன் கெட்டவனா மாறினா இந்த நாட்டுக்கே பிரச்சனை. அதுதான் இந்த படத்துல சொல்ல வராங்க. நம்ம ஹீரோவுக்கு இவர் யாருன்னு இவருக்கே தெரியல. அதை கண்டுபிடிக்க போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு இவர் ஓட ஆரம்பிப்பாரு. இங்கிருந்து படம் ஓடிக்கிட்டே இருக்கும். சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. தமிழ் டப்பி கேட்கும்படியா இருக்கு, ஆனா ரசிக்கும்படியா இல்ல. கிளைமாக்ஸ் கொலமாசு. IMDb ரேட்டிங் 6.6. நம்ம ரேட்டிங் 6. படம் நல்லா இருக்கு, போய் பாரு. ஷாக் வேவ் 2 பூகம்பம்.